ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட கடையை வந்து வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ கடையில் தான் இருக்கிறோம். நம்ம வந்து வாங்க பார்த்துடலாம். இப்போ வந்து தவா கறி போடுறாங்க, வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து செஞ்சுன்னுக்கிறாங்க தவா கறி தான். பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக செய்கிறாங்க. டேஸ்ட்லாம் பார்த்தோம், டேஸ்ட்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நம்ம ஃப்ரெண்டோட அப்பா தான், அப்பா இருக்காங்க. இது வந்து குருமா வந்து பாருங்க, சப்பாத்தி போடுறாங்க, அதனால குருமா வச்சுக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி ஃபஸ்ட்டே செஞ்சாச்சு. வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா செஞ்சு எடுத்துன்னு வரட்டும். இது காலி ஆகிடுச்சுன்னா திரும்ப செஞ்சு எடுத்துகிட்டு வரணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் பக்கோடா ஃப்ரெண்ட்ஸ். பீஃப் ஃப்ரையும் போகிறாங்க, பீஃப் பக்கோடாவும் போகிறாங்க, பார்த்துக்குவாங்க. இப்போ வந்து பீஃப் பக்கோடா வந்து எடை போட்டு கொடுக்குறாங்க கஸ்டமருக்கு. ஈவினிங்கில் போடுறோம், நாங்கள் சப்பாத்தி குருமா போடுறோம். அதில் வந்து பீஃப் பக்கோடா பார்த்தீங்கன்னா 60 ரூபா 100. அப்புறமா சப்பாத்தி 15 ரூபா, குருமா செய்கிறோம், வெஜிடேரியன் குருமா செய்கிறோம். அதுக்கப்புறம் கறி ஃப்ரை போடுறோம், 70 ரூபா போடுறோம். சிம்பிளாக செய்கிறோம். எங்கள்கிட்ட சாப்பிட்றவங்க வந்து சாப்பிட்றாங்க, அவங்க 2 பேர்கிட்ட போய் சொல்கிறாங்க. நாங்கள் கொஞ்சமாக போட்டு பிக்கப் பண்ணிக்கிறோம் சந்தோஷப்பட்டில் இருந்துக்கின்னு. இது வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்குதான்னு சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்களாம் டேஸ்ட் பண்ணி பார்த்து 4 பேர்ட்டு சொன்னீங்கன்னா இன்னும் கடையை வந்து டெவலப் பண்ணுவேன். வேறு என்ன? இப்போ வந்து நம்ம கடையோட பேனர் தான் காமிச்சுன்னுக்குறோம். வந்து நம்ம சாட்லேயே ஈஸியாக பண்ணிட்டு இப்போ வந்து பீஃப் பக்கோடா போடுறாங்க. என்னோட சந்தோஷப்பட்டில் நாங்கள் சிம்பிளாக பண்ணுறோம். ஒரு 100 கிராம் பீஃப் பக்கோடா வந்து 60 ரூபா விற்கிறோம். அப்புறம் கறி ஃப்ரைடு வந்து 70 ரூபா விற்கிறோம். சப்பாத்தி ஒன்று 15 ரூபா குருமா. இங்கே ரெகுலராக வந்து சாப்பிட்றாங்க. அவங்க போய்ட்டு 4 பேர்கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகிடு. இந்த கடை போட்டு நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஆகுது. ஒரு மாதத்தில் அப்படி கொஞ்சம் பிக்கப் பாயிண்ட்டாக இருக்குது எங்களுக்கு. நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் 4 பேர்கிட்ட சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணுவோம். நாங்கள் வந்து பட்டு பாருங்கள், டேஸ்ட்டை சொல்லுங்கள். சரி, இப்போ வந்து நம்ம ஃபுல் கடையை காமிக்கிறோம், பார்த்தீங்கன்னா தெரியும். இதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிம்பிளாக சாட்லேயே பேனராக ரெடி பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் வந்து சந்தோஷத்தில் சிக்னல் பக்கத்தில் இருக்கும். பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி தான். என்ன தெரியும், இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கடையை சுற்றி பார்த்துடலாம். ஃபுல்லாக என்னென்னலாம் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். அங்கே ஏதாவது தண்ணி எல்லாம் வச்சுருக்கோம், கை கழுவுறது, குடிக்கிறதுக்கும் தண்ணி. இங்கே வந்து சேர் போட்டு வச்சுருக்கோம் கஸ்டமருக்கு. அங்கே முன்னாடியே 2 சேர் போட்டிருக்கோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ், கவர் எல்லாம் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் சார், இது வந்து சந்தோஷபுரம் வேளச்சேரி மெயின் ரோடு. இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு தள்ளுவண்டி வச்சுக்கிறோம். இந்த மெயின் ரோட்டில் வச்சுக்கிறோம். இங்கே என்ன ஸ்பெஷலாக பண்ணுறோம்னா பீஃப் ஃப்ரை பண்ணுறோம். அதுக்கப்புறம் பீஃப் பக்கோடா பண்ணுறோம். அது வந்து 100 வந்து 60 ரூபா கொடுக்குறோம். அப்புறம் பீஃப் ஃப்ரை வந்து 70 ரூபா கொடுக்குறோம். அதுக்கப்புறம் சப்பாத்தி குருமா, ஒரு சப்பாத்தி வந்து 15 ரூபா. இட்லி தோசை போடலாம் பார்த்தேன், ஆனால் அதில் வந்து நிறைய பேர் இதாக மாட்டாங்க. இது வந்து சுகர் இல்லாதவங்க கூட நிறைய பேர் சப்பாத்தி சாப்பிடுவாங்க. அதில் வெஜிடபிள் குருமா செய்கிறோம். அப்போ கறி பார்த்திங்கன்னா பீஃப் கறி வந்து இது பார்த்துக்குங்க. இதை வந்து வீட்டில் ரெடி பண்ணுறோம். அப்புறம் எடுத்துன்னு வந்து இங்கே வந்து ஆனியன் இந்த சில்லி எல்லாம் போட்டு பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுப்போம். எங்ககிட்ட வந்த கஸ்டமர்லாம் நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க. அவங்க 2 பேர்கிட்ட சொல்லிக்கிறாங்க, நீங்களும் வாங்க டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 4 பேரை பார்த்துட்டு அவங்கள கூட்டின்னு வாங்க. எங்கள் கடை வந்து பார்க்க சிம்பிளாக இருக்கும், ஆனால் ஒவ்வொன்றும் பக்கா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா 10 கடை தாண்டி வந்து கூட சாப்பிட்ற மாரி இருக்கும். நாங்கள் வந்து அந்த அளவுக்கு தான் பண்ணுறோம். இதில் மெயின் வந்து என்னோடய பசங்க தான் இதில் மெயினாக. என்னோட மனைவி பசங்க தான் இதில் மெயினாக வந்து வேலை செய்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அதனால் சப்பாத்தினாலே இப்போ எல்லோரும் நார்மலாக பார்த்திங்கன்னா எல்லோரும் சாப்பிடுவாங்க. இப்போ சப்பாத்தினாலே எல்லாருக்கும் சுகர்
இருக்கிறவங்க எல்லாம் வந்து சப்பாத்தி நார்மலாக சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் வீட்டுக்கு செய்கிற மாரியே செய்வோம். இல்லைன்னா பேலன்ஸ் ஆனால் கூட அன்றைக்கே வந்து பசங்க கொடுத்துருவோம். அது மறுநாள் கொண்டு வர மாட்டோம். அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கி செய்வோம். அன்றைக்கி எங்களுக்கு நஷ்டமானாலும் பரவாயில்ல, ஆனால் அன்றைக்கி வந்து புதுசாக தான் சேர்ந்து கொடுப்போம். அதில் என்ன பேலன்ஸ் ஆனாலும் அன்றைக்கி நைட்டு பசங்க கொடுத்துருவோம். மனைவி நாங்கள்லாம் சாப்பிட்ருவோம். அது வந்து கடைக்கெல்லாம் வந்து கொண்டு வர மாட்டோம். இங்கே ரெகுலர் கஸ்டமர் இருக்கிறாங்க. ஒரு ஒரு 4 ஆட்டோக்காரு தினமும் ஒரு 6 மணிக்கு வந்து சாப்பிடுவார். அவருக்கு மெயினாக வந்து கறி ஃப்ரைனா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவர் சாப்பிட்டு அவர் இன்னும் ஒரு 2-3 பேர்ட்ட சொல்லிக்கிறாங்க. அவங்களும் சாப்பிட்டுக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணுறோம். நீங்களாம் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணுங்கள் சார். அப்போ தானே தெரியும் இதில் வந்து எப்படி இருக்குன்னு. அது மாதிரி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சார். சரி சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.